பாருங்க இன்னைக்கு பாலிட்டியில் இந்தியன் பாலிட்டியில் ஸ்பிரிட் ஆஃப் ஃபெடரலிசம், கூட்டாட்சி மனப்பான்மை, சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப், மத்தியமும் மாநில அரசுகளுக்கு இடையே உறவுகள் பற்றி தான் இது முக்கியமான டாபிக். அதிமுக்கியமான டாபிக் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, டிஎன்பிசி குரூப் 1 குரூப் 2லலாம் அதிகமான கொஷின்ஸ் இதுலேருந்து டச் பண்ணுறாங்க. சரிங்களா? அதனால் இதை நம்பர் ஆஃப் டைம்ஸ், ஒன் டைம்லலாம் ஞாபகத்தில் இருக்காது, நிறையா டைம்ஸ் திருப்பி திருப்பி படிக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் இந்த பகுதியில் எப்படி கேட்டிருக்காங்கன்னு சொல்லி எடுத்து பார்க்கணும். பார்த்தா தான் இது ஞாபகம் வச்சுக்க முடியும். சரி, இந்த டாபிக் எங்கே இருக்குது, எந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டென்ட்டில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கண்டென்ட்டில் பாருங்கள், 10th சாப்டர் ஸ்பிரிட் ஆஃப் ஃபெடரலிசம், சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப். சரிங்களா? எங்கே இருக்குது பாருங்கள், 10th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸ் லெசன் 1 இருக்குது, 11th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி லெசன் 6, 12th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி லெசன் 5. ஸோ நீங்கள் இந்த பகுதியை படிக்கணும் அப்படின்னா இந்த 3 ஸ்டாண்டர்டையும் புக் எடுத்து வச்சுட்டு தான் நீங்கள் படிக்கணும். சரிங்களா? ஸோ இந்த கொடுக்கக்கூடிய இந்த நோட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நோட்ஸ் யூடியூப்பில் அப்லோட் ஆனதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு அங்கே மோர் அப்படிங்கிற இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் பிடிஎஃப்னு இருக்கும். இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. இந்த பிடிஎஃப் எதுக்கு அப்படின்னா, சார் இந்த புக்கு ஃபுல்லாக என்னால் படிக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த நோட்ஸாவது கம்பல்சரி படிச்சுக்கோங்க. இதில் ஒரு 60 to 70% சான்ஸ் இருக்குதுங்க கொஷின்ஸ் கேட்குறதுக்கு. சரிங்களா? அதனால் இதை மட்டுமே சிறப்பாக படித்தாலே போதும், நல்லா ஆன்சர் கொடுக்க முடியும். ஸோ டாபிக் உள்ள போகலாம். ஃபஸ்ட்டு இந்த இந்திய கூட்டாட்சி அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது எங்கே அப்படின்னா சென்ட்ரல்லேருந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிற எல்லா ரீஜனில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது அல்லது அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கறது தான் இந்த கூட்டாட்சி தத்துவம் அப்படிங்கிறது. சரிங்களா? இந்த கூட்டாட்சியை எவாலுவேஷன் ஆஃப் இந்தியன் ஃபெடரலிசம் எப்படி இருக்குது, அது எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஃபெடரலிசம் அப்படிங்கிற பேர் லத்தீன் மொழியிலேருந்து உருவானது. ஃபேடஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டாட்சி அப்படிங்கிற ஒரு பொருளை ஒப்பந்தம் அப்படிங்கிற பொருளுக்கு அர்த்தமாகுது. சரிங்களா? ஸோ அக்ரிமெண்ட் பண்ணுறது தான் அந்த ஃபேடஸ், அதுலேருந்து அந்த ஃபெடரலிசம் ஸ்டார்ட் ஆனது. ஸோ இந்தியாவுடைய அரசியலமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது இயல்பில் சாதாரணவே நேச்சர் ஃபெடரல் இன் நேச்சர் பட் இன் யூனிட்டரி இன் ஸ்பிரிட், இயல்பாகவே அது கூட்டாட்சியாக தான் இருக்குதாமா. அப்போ இந்திய அரசியலமைப்பில் ஒரு கூட்டாட்சி என்பது ஒரு ஆன்மாவில் ஒருங்கிணைக்கக்கூடியதான் ஒரு முக்கியமானது. சரி, நம்மளுடைய இந்தியன் ஃபெடரலிசம் இருக்குது பார்த்தீங்களா, எந்த மாடல் அப்படின்னு கேட்டாங்கன்னா நோட் பண்ணிக்கணும், கனடியன் மாடல். ஒரு கனடா நாட்டுடைய மாதிரியை தான் நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம். சரிங்களா? இந்திய கூட்டமைப்பு என்பது ஒரு தனித்துவமான நிகழ்வு. ஸோ கேஸ்வி ஜெனரிஸ், இந்தியன் ஃபெடரேஷன் இஸ் ஏ கேஸ்வி ஜெனரிஸ் அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ உண்மையான பொருள் என்ன, இந்த ஃபெடரலிசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ பொலிட்டிக்கல் சிஸ்டம் தட் பொசஸ் கான்ஸ்டியூஷனலி ப்ரொவைடட் அண்ட் கேரண்டீடு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸ் பிட்வீன் நேஷன் கவர்மெண்ட் அண்ட் செவரல் ரீஜனல் கவர்மெண்ட்ஸ். ஸோ எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரிங்களா? அதாவது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அரசியல் அமைப்பால் வழங்கப்பட்ட அதிகார பகிர்வு தான் இந்த கூட்டாட்சி முறை அப்படிங்கிறது அர்த்தம். இது மாநில அரசுகளால் தோற்றுவிக்கப்பட்டால் மட்டுமே இது ஆகாதுங்க. ஸோ இது ஒரு அமைப்பு கூட்டாட்சி முறையாக இருக்கணும். நம்மளுடைய இந்தியன் ஃபெடரலிசம் அப்படிங்கிறது டெமோக்ராட்டிக் ஃபெடரலிசம். நம்மளது எப்படிங்க, டெமோக்ராட்டிக் ஃபெடரலிசம், அதாவது ஜனநாயக ஒரு கூட்டு முறை அரசாங்கம் தான். அதில் தான் யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற உருவாக்கக்கூடியதான் இந்த கூட்டாட்சி தத்துவம். இந்த கூட்டாட்சியில் யார் பேரண்ட்ஸ்னு பாருங்களேன். பேரண்ட்ஸ் யார்? அந்த அரசமைப்பு தான். சரிங்களா? அரசமைப்பு இருக்குல்ல, அதுதான் பெற்றோர். அவங்களுடைய குழந்தைகள் தான் சென்ட்ரல் ஸ்டேட்.
சரிங்களா? மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் அரசமைப்புடைய குழந்தைகள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். சரி, நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இருக்கு இல்லையா, அதில் இந்த கூட்டாட்சி பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, அதோடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் பொம்மை கேஸ் 1994. ஸோ சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு கூட்டாட்சி என்று உச்சநீதிமன்றம் தீர்மானித்தது எந்த எஸ்ஆர் பொம்மையுடைய வழக்கில். அது ஒரு சிறப்பு அம்சமாக இருந்தது அப்படின்னு கூறப்பட்டுள்ளது. செக்ஷன் 1ல், அதாவது ஆர்டிக்கல் 1 வந்து பார்த்திங்கன்னா, நம்முடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஓப்பன் பண்ண உடனே அந்த முகவுரை சொல்கிறோம் இல்லையா, அது முடிஞ்ச உடனே அடுத்தது அந்த ஆர்டிக்கல் 1ல் என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்டார்டிங்கே இந்தியா, தட் இஸ் பாரத், அப்படி தான் ஆரம்பிச்சிருக்கோம். இந்தியா பாரத் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு ஷெல் பி ஏ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், மாநிலங்களில் ஒன்றியாக இருக்குதான் இந்த பாரத் அப்படிங்கிற பேரை வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது. சரி, இப்போ வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் இந்த கூட்டாட்சி முறையை பற்றி கொடுக்கப்பட்டுள்ளதா அப்படின்னு கேட்டாங்கன்னா மேக்ஸிமம் இல்லை, பெருசாகவே கொடுக்கப்படல. ஆனால் வந்து அதோடைய ஸ்ட்ரக்சரை நம்ம புரிஞ்சிக்கிறது எப்படி அப்படின்னா, அது கூட்டாட்சி தத்துவத்தில் இருக்குது அப்படின்னு. ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டம் முதல் அட்டவணையில் சொல்லியிருக்காங்களாமா. முதல் அட்டவணையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படி பாருங்கள், மாநிலங்கள் மற்றும் பிரதேசங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்ஸ் அண்டு டெரிட்டரிஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அதே மாதிரி ஒரு ஃப்ரேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஃபெடரேஷன், கூட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு சொற்றொடர் எங்கும் குறிப்பிடப்படவில்லை. எதுலங்க? இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் குறிப்பிடப்படவில்லை. அப்போ கூட்டாட்சின்னு சொல்கிறீங்களே, அது எங்கெங்கே என்னென்ன வகையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுதந்திர நீதித்துறை, ரிஜிட் கான்ஸ்டிடியூஷன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, ரிஜிட் கான்ஸ்டிடியூஷனில் அது இருக்குது. அது எழுதப்பட்ட அரசமைப்பு, ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன், இண்டிபெண்ட் ஜுடிஷரி, சுதந்திர நீதித்துறை, பைகேமரல் சிஸ்டம், சரிங்களா, ஈரவை நாடாளுமன்றம், டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர்ஸ், சரிங்களா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்மெசி ஆஃப் கான்ஸ்டியூஷன், இது மாதிரி இருக்கக்கூடியது தான் இந்த கூட்டாட்சியுடைய நன்மைகள், ஃபீச்சர்ஸ் இது. இப்போது இந்த சென்ட்ரல் ஸ்டேட்டு எப்படி அதிகார பகிர்வு பண்ணிட்டு அவங்க உறவோடு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம யார்கிட்ட போய் பார்க்கணும் அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு தான் எடுத்து பார்க்க முடியும். ஸோ 11வது பகுதி அதில் சொல்லியிருக்காங்க, Constitution deals with the legislative relations between center and states. Article 245 to 255, 245 255 அட்டவணை 11ல் தெளிவாகவே கூறப்பட்டுள்ளது. சரிங்களா? ஸோ எப்படிலாம் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த சார்ட்டு உங்களுக்கு காமிக்கும். ஸோ டெரிட்டோரியல் எக்ஸ்டெண்ட் ஆஃப் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேஷன், அதே மாதிரி அது எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது, பார்லிமெண்ட்ரி லெஜிஸ்லேஷன் எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனுக்காக உங்களுக்கு வந்து ஒரு அட்டவணையில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 245 255 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டமன்றத்தில் அதிகார பகிர்வை பற்றி கூறப்பட்டுள்ளது. சரிங்களா? ஸோ லெஜிஸ்லேட்டிவ் பவர் டிஸ்ட்ரிபியூஷன், அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது 256 to 263 ஆர்டிகல். அதே போல் ஃபினான்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், நிதி அதிகார பகிர்வு அப்படிங்கிறது 268லேருந்து 293. இந்த பர்டிகுலர் இருக்கக்கூடிய 3 பாக்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வந்துடும். இந்த ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி 245லேருந்து 255 இந்த அதிகார பகிர்வு கூறப்பட்டுள்ளது சரியா தவறா அல்லது என்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக கேட்டுருவாங்க. உட்காந்து இதை படிச்சுக்கோ. இப்போ இவங்களுடைய உறவுகள் பற்றி ஒவ்வொரு இடத்தையும் நம்ம வந்து பார்க்குறோம். அதில் முக்கியமான எங்கே பார்க்குறோன்னா, லெஜிஸ்லேட்டிவ் மேட்டர்ஸ், அதாவது சட்ட விவகாரத்தில் வந்து மத்திய மாநிலோட உறவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ், சட்டமன்ற அதிகார பகிர்வு. இந்த சட்டமன்ற அதிகார பகிர்வில் 2 தளங்களாக காணப்படுது, 2 ஆஸ்பெக்ட்ஸாக காணப்படுதுங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, பிரிவை பாருங்கள், டெரிட்டோரியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸ், அதிகார பகிர்வின் எல்லை ஒன்றுன்னு பிரிக்கிறாங்க. சப்ஜெக்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், அதிகாரங்கள் பகிர்வாகவும் பிரிக்கிறாங்க.
சரிங்களா? அதில் ஒன்று ஃபஸ்ட்டு பார்க்கலாம். டெரிட்டோரியல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பவர்ஸ்னால் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய அதிகாரத்தை அவங்களுடைய தேசத்தின் எல்லை முழுவதும் காணப்படுது. அதான சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. ஸோ யூனியன் கவர்மெண்ட் அப்படிங்கிறது த பவர்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் பிட்வீன் தி யூனியன் அண்டு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் டெரிட்டோரியலி. தன்னுடைய எல்லை முழுவதுமே அவங்க தான் பார்த்துட்ருக்காங்க. ஆனால் யூனியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, ஓவர் என்டையர் டெரிட்டரி ஆஃப் இந்தியா, பட் ஸ்டேட் ஹேவ் ஜுடிசிகேஷன்ஸ் ஓவர் தேர் ஓன் டெரிட்டரிஸ். அதாவது மத்திய அரசாங்கம் இந்தியா முழுவதையும் தன்னுடைய அதிகாரத்தை பகிர்வு பண்ணும். ஆனால் மாநில அரசு தன்னுடைய மாநில எல்லைக்கு மட்டும்தான் அதிகார பகிர்வு பண்ணும். அப்படிங்கிறது தான் முக்கியமானது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, மத்திய அரசு இந்தியாவில் மட்டுமல்ல, உலகின் எந்த பகுதியிலும் வசிக்கும் இந்திய குடிமகன்கள் மற்றும் அவர்களின் சொத்துக்கள் மீதும் அதிகாரம் பண்ணக்கூடிய பவர்ஸ் யாருக்கு இருக்குது? யூனியன் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அந்த பவர்ஸ் இருக்குது. அதே போல் மாநில அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய மாநில எல்லைக்குள் மட்டுமே அதிகாரம் செலுத்த முடிகிறது. அப்படிங்கிறது தான் முக்கியமானது. சரி, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுங்களேன். என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, பாராளுமன்றத்தில் முழுமையான பிராந்திய அதிகார வரம்புகள் என்ன அப்படின்னா, ஸோ ஜனாதிபதி பற்றி சொல்கிறாங்க, பிரசிடெண்ட். ஸோ அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸ், லக்ஷதீப், தாத்ரா நாகர் ஹவேலி அண்டு டையூ டாமன். ஸோ இந்த பகுதியும் ஜனாதிபதி கண்ட்ரோலில் இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ டெரிட்டரியில், அது யூனியன் டெரிட்டரி அப்படிங்கிறது எல்லாமே நேரடியாக பிரசிடென்ட் கண்ட்ரோலில் தான் வச்சுருப்பாங்க. அதனால தான் அங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் அங்கே ஆளுநர் கிடையாது, துணை நிலை ஆளுநர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த துணை நிலை ஆளுநர் நேரடியாக யாருடைய கண்ட்ரோலில் இருப்பாங்க? அங்கே ஜனாதிபதி கண்ட்ரோலில் தான் இருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி பாருங்கள், ட்ரைபல் ஏரியாஸ் ஆஃப் மேகாலயா, திரிபுரா, மிசோரம் இந்த பகுதியும் பிரசிடென்ட் கண்ட்ரோலில் தான் வச்சுருப்பாங்க. அப்போது த கவர்னர் ஆஃப் அஸ்ஸாம், த ட்ரைபல் ஏரியா அப்படி பழங்குடியினர் பகுதியை ஆளுநர் பார்த்துட்ருக்காரு. அதே மாதிரி கவர்னர் ஷெட்யூல்டு ஏரியா இன் ஸ்டேட், பட்டியலிட்ட பகுதியும் கவர்னர் பார்த்துட்ருப்பார். ஸோ ரெண்டாவது ஒன்று பார்த்தோம், எங்கெங்கெல்லாம் அதிகார பகிர்வு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனில், அதே போல் இந்த ஃபெடரல் சிஸ்டமில் 3 லிஸ்ட் இருக்குதுங்க. யூனியன் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்டு. ஒன்றிய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல். இந்த பகுதி மிக 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 அதிமுக்கியமான பகுதி. எதுக்கு அப்படின்னா, எக்ஸாமில் கொஷின்ஸ் இதுக்குள்ளே நிறைய கேட்குறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா புக்குலேயும் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்க? யூனியன் லிஸ்ட்டு, ஒன்றிய பட்டியல் அப்படிங்கிறது நேரடியாகவே ஒன்றிய அரசே முழு அதிகாரம் பெற்றிருக்கும். அதில் 100 சப்ஜெக்ட் தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்குவாங்க. சரிங்களா? 100 அதிகாரங்கள் அவங்க வச்சுக்குவாங்க. அதில் சில அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. டிஃபென்ஸ், ஃபாரின் அஃபேர்ஸ், பேங்கிங், கரன்சி, இதை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க புக்கில். பாதுகாப்பு, வங்கித்துறை, நாணயம், வெளியுறவுத்துறை தான் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ 100 இருக்குது, 4 தானே கண்ணுக்கு தெரியுது. மீதி நெட்டில் சர்ச் பண்ணி மனப்பாடம் பண்ணிக்கணும். இந்த 100ஐயும் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும், படிச்சுக்கலாம். சரிங்களா? ஆனால் எக்ஸாமில் கீழே அது ஒரு கொஷின் கேட்பாங்க, பின்வரும் எவை ஸ்டேட் லிஸ்டில் இல்லை அப்படின்னு கேட்டிருப்பாங்க, மாநில பட்டியலில் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எடுத்து அந்த பகுதியை அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணிக்கங்க. அடுத்த ஸ்டேட் லிஸ்ட் எடுத்துக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நேரடியாகவே மாநில பட்டியலில் 59 அதிகாரங்கள் தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க. எது அப்படின்னா, பப்ளிக் ஆர்டர், சரிங்களா, சட்டம் ஒழுங்கு சொல்கிறோம் இல்லையா அது. அதே மாதிரி போலீஸ், அதுவும் ஒழுங்கில் வந்துடுது. பப்ளிக் ஹெல்த்து, பொது சுகாதாரம், லோக்கல் கவர்மெண்ட்டு, சுயேட்சை அமைப்புகள், அக்ரிகல்ச்சரல் விவசாயம், ஃபாரஸ்ட் வனங்கள், ஃபிஷரிஸ், இந்த மீன்பிடி தான் சொல்கிறோம் பார்த்திங்களா, அது எல்லாமே தன்னுடைய மாநில பட்டியலில் இது வந்துடும். இப்போது மூன்றாவது பார்த்திங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது மாநில பட்டியலும் இருக்கும், அது பொது பட்டியல் அப்படிங்கிறது மாநில பட்டியலும் இருக்கும். அதே போல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு
ஒன்றிய பட்டியலும் இருக்கும். அது மாதிரி எத்தனை இருக்குது அப்படின்னா 52 அதிகாரங்கள் இருக்குது. அதில் வந்து முக்கியமானது எங்கள் மாநில பட்டியலிருந்து இப்போ பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளது எது? கல்வி. சரிங்களா? எஜுகேஷன்ஸ் வந்து அதில் போயிடுச்சு. திருமணம், குடிமை சட்டம், இது எல்லாமே வந்து மொத்தம் 52 ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ இந்த பகுதியை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நீங்கள் வந்து படிச்சுக்கணும். ஏற்கனவே எக்ஸாமில் கேட்டு வச்சுருக்கிறோம். சரிங்களா? சரி, வேறு ஏதாவது இதர அதிகாரங்கள் இருக்குதா இந்த 3 பட்டியல் தவிர அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய அரசாங்க சட்டம் 1935. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். 1919 ஒரு சட்டம் வந்திருக்குது, இந்திய அரசாங்க சட்டம். அடுத்தது 1935, அதுக்கப்புறம் 1950. இதுதான் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் பேஸ் பண்ணி வந்துருச்சு. அடுத்த ஒரு சட்டம் எப்போ அப்படின்னா 2025. என்னங்குது? லாஸ்ட் இயருங்க ஒரு புது சட்டம் வந்திருக்குது. என்ன புது சட்டம்? இதுதான் பெயர்கள் மாற்றி செக்ஷன் மாற்றி புது சட்டத்தை உருவாக்கிட்டாங்க. எல்லாமே ஒரு சான்ஸ்கிரிட் நேமில் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாரதிய பாருங்கள், ஒரு சட்டத்தை சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. பாரதிய நாகரிக சுரக்ஷா. அதாவது என்னது? இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கான பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது அந்த சட்டத்தின் பெயர். ஸோ 1950 வந்து இங்கிலீஷில் இருந்தது. 2025 இப்போ சான்ஸ்கிரிட் ப்ளஸ் ஹிந்தியை சேர்த்து வச்சு கொடுத்துட்டாங்க. அப்போ 4வது சட்டத்தில் தான் நம்ம இருக்கிறோம். சட்டத்தில் பெருசாக சேஞ்சஸ் இல்லை, சேமாக இருக்குது. அதை பேஸ் பண்ணி 1935 யார் கொடுத்தாங்க தெரியுமா? பிரிட்டிஷ் கலோனியல் ஏரியா. அவங்களுடைய ஆட்சி காலத்தில் தான் இந்த ரெண்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ நம்ம வச்சிருக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாமே 1919 1935 வந்துச்சு. 1935 தான் 1950 வந்திருக்குது. அந்த சட்டங்கள் தான் சிறிதாக மாற்றப்பட்டு வந்திருக்குது. இப்போ ஒரு அடுத்த ஒன்று பாருங்களேன். ஒரு அமெண்ட்மெண்ட் 42வது திருத்த சட்டம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. என்ன பண்ணியிருக்காங்க? மாநில பட்டியலில் இருந்தது பொது பட்டியலுக்கு மாற்றிருக்காங்க. இதை நீங்கள் என்னென்னா போதி பாருங்கள். எஜுகேஷன், ஃபாரஸ்ட், வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ், ப்ரொடெக்ஷன் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ். ஸோ இதெல்லாம் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். எக்ஸாமில் கேட்பாங்க. கல்விகள், காடுகள், எடைகள் மற்றும் நடவடிக்கைகள், காட்டு விலங்குகள், பறவைகளின் பாதுகாப்பு, நீதி நிர்வாகம், மறந்துடாதீங்க. சரிங்களா? ஸோ இன்னும் கொஞ்சம் இருக்குதா அப்படின்னா ஆர்டிக்கல் 248 அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மீதம் உள்ளது சட்டங்கள் எல்லாமே ஏற்றும் அதிகாரம் யாருக்கு இருக்குதாங்க? சப்ஜெக்ட்ஸ் ஈஸ் வெஸ்டட் இன் பார்லிமெண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்குது. இந்தியன் பார்லிமெண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்குது. ஒரு சமயம் ஒரு சட்டம் வந்து தெரியாது, ஆனால் ஒரு பிரச்சனை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுச்சு. சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க? இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு எங்கள்கிட்ட வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் இல்லை, அதனால் பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றி கொண்டு வாங்க, நாங்கள் வந்து அதுக்கு தீர்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது சுப்ரீம் கோர்ட்டை விட பாராளுமன்றத்தில் இயற்றப்படக்கூடிய சட்டத்துக்கு அதிகாரம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஆர்டிக்கல் 249 என்ன சொல்கிறாங்க? மாநிலத்துறையில் பாராளுமன்ற சட்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையே உள்ள சட்ட அதிகாரம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து பகிர்வு பண்ணக்கூடியது என்னன்னா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அதான் சொல்கிறேன்ல, ஒன் டைம் படித்தோம்னா ஞாபகத்தில் இருக்காது. ஸோ ஆர்டிக்கல் 246A என்ன சொல்கிறாங்க? அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அவங்க என்ன பண்ணுறாங்க? ஜிஎஸ்டி இருக்குது பார்த்திங்களா, அதை பகிர்வு பண்ணிக்கிறாங்க. 249 வந்து ராஜ்யசபாவில் கேன் லெஜிஸ்லேட் ஆன் ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 250 வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சியை வந்து அவங்க உறவு பண்ணிக்கிறாங்க. 252 2 அல்லது அதற்கு மேற்பட்ட கன்சென்ட் லெஜிஸ்லேட் பண்ணிக்கிறாங்க. 253 ஸோ லா டு கிவ் எஃபெக்ட் டு இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட். 256 வந்து ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் ஷுட் கம்ப்ளை டு ஆல் லாஸ் மேடு பை பார்லிமெண்ட். 200 வந்து த அசன்ட் டு பில்ஸ் அண்ட் ரிசர்வேஷன் மணி ஃபைனான்ஸ் பில்ஸ் எல்லாமே வந்து
சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதிகார பகிர்வு கொடுக்குறாங்க. ஸோ 356 பிரசிடென்ட் ரூல், 360 ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி, எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோலில் போயிடுதுங்க. சரிங்களா? சில விலக்குகளும் காணப்படுது. என்னென்ன விலக்குகள் பாருங்கள், 5 விதி விலக்குகள் கொடுத்துருக்காங்க. கீழே உள்ளது: எந்த ஒரு விஷயத்திலும் சட்டங்கள் இயற்ற பாராளுமன்றத்திற்கு அரசியலமைப்பு அதிகாரம் அளிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த விலக்குகள் என்னன்னா அப்படிங்கிறது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ வென் ராஜ்யசபா பாசஸ் எ ரெசல்யூஷன் ஆர்டிகல் 249, எப்படி இந்த அதிகாரம் அளிக்கிறத பற்றி ராஜ்யசபாவில் எப்படி முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க அப்படின்னா 2/3 பங்கு அவங்க வந்து ஆதரவு தெரிவிக்கணும். 1 வருடத்திற்கு நடைமுறையில் இருக்கணும். ஒரே நேரத்தில் 1 வருடத்தை தாண்டாத எந்த எண்ணிக்கையும் புதுப்பிக்கப்படலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தீர்மான நடைமுறையில் இருந்து விலகி 6 மாதங்களுக்கு பிறகு சட்டம் நடைமுறையில் இருந்து விலகுகின்றன. இது மட்டும் இல்லாமல் அதிகாரத்தை கட்டுப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு முரண்பாடு ஏற்பட்டால் பாராளுமன்ற சட்டம் மாநில சட்டத்தை விட மேல். புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து மாநிலத்தில் ஒரு சட்டம் ஏற்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க சட்டமன்றத்தில் அதை விட பாராளுமன்ற சட்டம் அதிகாரம் அதிகம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ 2வது பகுதியில் நேஷ்னல் எமர்ஜென்சியில் பார்க்குறோம். ஆர்டிகல் 250 சொல்கிறாங்க நேஷ்னல் எமர்ஜென்சி. இந்த அவசர காலத்தில் மாநில பட்டியலில் எதுவாக இருந்தாலும் சரி பாராளுமன்றம் நேரடியாக சட்டம் ஏற்றுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அவசர காலத்தில் இயற்றப்படக்கூடிய சட்டங்கள் 6 மாதத்திற்கு பிறகு செல்லுபடி ஆகாது. அந்த 6 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் திரும்பவும் வந்து ரினிவல் பண்ணணும் அல்லது மாற்றி கொடுக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது முரண்பாடு ஏற்பட்டால் பாராளுமன்ற சட்டம் மாநில சட்டத்தை விட மேலானது அப்படிங்கிறது தான் இந்த முக்கியமான பாயிண்ட்டை முடிக்கிறாங்க. அடுத்த 3வது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, மாநிலங்களுடைய கோரிக்கை விடுத்தால் அவங்க வந்து கேட்குறாங்க, ரெக்வெஸ்ட் கேட்குறாங்க, அது கேட்கலாம் அப்படிங்கிறது ஆர்டிக்கல் 252 கொடுக்கப்பட்டுள்ளது. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்கள் மாநில பட்டியலில் உள்ள விஷயங்களை வந்து ஏற்றத்துக்கு பாராளுமன்றத்தை கேட்டு தான் தீர்மானத்தை செய்ய முடியும். எல்லாமே பாராளுமன்றம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அந்த பார்லிமெண்ட் தான் ஃபுல் பவர் அப்படிங்கிறதான் இந்த பகுதி முழுக்கவே சொல்லிட்டு வராங்க. 4வது பாருங்கள், டு இம்ப்ளிமெண்ட் இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட்ஸ். இன்டர்நேஷ்னல் கண்டிப்பாக வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு செல்லுபடி ஆகாது. சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்லணும்னா எனக்கு ஞாபகம் இருக்கிறது சொல்கிறேன், சில தவறு கூட அது இருக்கலாம். ஒரு முறை மாநில அரசாங்கம் நேரடியாகவே கொரோனாவுடைய மெடிசினை வந்து வெளிநாட்டில் வந்து வாங்கலாம் சொல்லி போனாங்க. ஆனால் வந்து அதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் முழு பொறுப்பு. அவங்க வந்து ஓகேன்னு சொன்னால் மட்டும்தான் வாங்க முடியும். நேரடியாக நம்ம வந்து வெளிநாட்டிலேருந்து மாநில அரசாங்கம் வாங்க முடியாது. அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கேட்டு தான் பண்ண முடியும். அதே போல் ஒரு மாநில அரசில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அமெரிக்காவுக்கு போகணும், லண்டன் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போயிட்டு அவங்களுடைய சட்டமன்றத்தில் நம்ம வந்து என்ன பண்ணுங்க, பர்மிஷன் வாங்கினா தான் போக முடியும். அப்படிங்கிறதெல்லாம் நிறையா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய சட்டமன்றத்துக்கு தான் அதிகாரம் அதிகம். இப்போ பாருங்க, யுனைடெட் நேஷன்ஸ் ப்ரிவிலேஜஸ் இம்யூனிட்டிஸ் ஆக்ட் 1947, ஐக்கிய நாடுகள் நோய் எதிர்ப்பு சட்டம் 1947, ஜெனீவா கன்வென்ஷன் ஆக்ட் 1960, ஜெனீவா உடன்படிக்கை சட்டம் 1960, ஆன்டி ஹைஜேக்கிங் ஆக்ட் 1982, கடத்தல் தடுப்பு சட்டம், லெஜிஸ்லேஷன்ஸ் ரிலேட்டிங் டு என்விரான்மெண்ட் அண்ட் ட்ரிப்ஸ், எல்லாமே வந்து அதாவது அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அதிகாரத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். இது மட்டும் இல்லாமல் அடுத்தது கடைசியாக சொல்கிறாங்க, ஆர்டிக்கல் 356 சொல்கிறாங்க ஜனாதிபதியுடைய ஆட்சி. ஸோ 356 பயன்படுத்திட்டாங்க அப்படின்னா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி அப்படியே கொலாப்ஸ் ஆயிரும், அப்படியே டிசால்வ் ஆகிட்டு முழுவதுமாக ஜனாதிபதி ஆட்சி வந்துடும். இப்போ ஜனாதிபதி ஆட்சின்னு வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆளுநர் நேரடியாகவே கண்காணிப்பார், ஆளுநரை ஜனாதிபதி நேரடியாக கண்காணிப்பார். சரிங்களா?
அடுத்தது பாருங்கள், மாநில சட்டங்கள் மீது மத்திய அரசு கட்டுப்பாடு கொடுக்க முடியுமானா கண்டிப்பாக கொடுக்க முடியும். அதுக்கான சட்டங்களும் உள்ளது. சில மசோதாக்கள் ஜனாதிபதி முன் பரிசீலனை கிடைச்சா மட்டும்தான் நம்ம வந்து சட்டமன்றத்தில் அதிகாரம் கொடுக்க முடியும். சரிங்களா? சர்டன் பில்ஸ் கேன் பி இன்ட்ரடியூஸ்டு ஒன்லி வித் தி ப்ரீவியஸ் கன்சிடரேஷன் ஆஃப் தி பிரசிடென்ட். அது முக்கியமானது. சரிங்களா? பிரசிடென்ட் கேன் டைரக்ட் ஸ்டேட்ஸ் டு ரிசர்வ் மணி பில்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் பில்ஸ். நேரடியாகவே பிரசிடெண்ட்டு மாநிலத்தில் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நிதி மசோதாவை அவங்க வந்து ஒதுக்கி வைக்க முடியும், தள்ளி வைக்க முடியும், அதே மாதிரி நிறுத்தி வைக்க முடியுங்கிற அவங்களுடைய உத்தரவும் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதே போல் சில ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டிகல்ஸ் எதுங்க? சட்ட உறவுகள் பற்றி கூறப்பட்டது. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ் என்னென்னா அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆர்டிகல் 245 எதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டென்ஸ் ஆஃப் லாஸ் மேடு பை பார்லிமெண்ட் அண்ட் பை லெஜிஸ்லேட்டிவ் ஸ்டேட்ஸ். அப்படிங்களா? அதாவது பாராளுமன்றத்தில் சட்டத்தை என்ன பண்ணுவாங்க, அதாவது சட்டமன்றத்தில் இயற்றதை விட பாராளுமன்றத்தில் இயற்றதை வந்து பெருசு அப்படிங்கிறது தான் 245 கூறப்பட்டுள்ளது. 246 the subject matter of laws made by parliament and by legislative states. ஃபுல்லாக பார்லிமெண்ட் தான். ஆர்டிகல் 247 the power of parliament to provide for establishment of certain additional courts. இந்த சட்டமன்றம் தான் முடிவு எடுக்க முடியும். 247 அடிஷ்னல் கோர்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா பாராளுமன்றத்துடைய அதிகாரம் தான் உண்டு. 248 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிடரி பவர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேஷன். 249 பவர் ஆஃப் பார்லிமெண்ட் அது ராஜ்யசபா டு லெஜிஸ்லேட் வித் ரெஸ்பெக்ட் டு மேட்டர் இன் ஸ்டேட் லிஸ்ட் இன் தி நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட். இப்போது தேசிய நலனுக்காக சில பட்டியல், அதாவது மாநிலத்தில் இருந்து எங்கே வேணால் மாற்றப்படலாம். இந்த சட்டத்தை யார் கொடுக்குறா? 249 கொடுக்கப்பட்டது ஆர்டிகல். பார்லிமெண்ட் தான் முழு அதிகாரம் பெற்றது அப்படின்னு. இது இல்லாமல் நிறைய இருக்குது பாருங்கள். 250 என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இத்தனை ஆர்டிகல்ஸை வந்து மனப்பாடம் பண்ணுறது, நம்பர் ஆஃப் டைம்ஸ் படிக்கணும். சரிங்களா? ஸோ பவர் ஆஃப் பார்லிமெண்ட் டு லெஜிஸ்லேட் வித் ரெஸ்பெக்ட் டு எனி மேட்டர் இன் ஸ்டேட் லிஸ்ட், டு ப்ரோக்ளமேஷன் ஆஃப் எமர்ஜென்சி இன் ஆப்ரேஷன்ஸ். அவங்க தான் வந்து ப்ரோக்ளமேஷன் கொடுப்பாங்க, அதாவது ஆர்டரு, பேராணையை கொடுப்பாங்க. யார்? அந்த பார்லிமெண்ட்டு தான் முழு அதிகாரம். ஆர்டிகல் 251 என்ன சொல்கிறாங்க? த பார்லிமெண்ட் அண்டர் ஆர்டிகல் 249 to 250 அண்ட் லாஸ் மேட் பை லெஜிஸ்லேட்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ். அவங்க தான் வந்து எகெயின் பார்லிமெண்ட்டுக்கு முழு அதிகாரம். எல்லாத்துலேயும் பாருங்கள், பார்லிமெண்ட்டுக்கு தான் முழு அதிகாரம். ஸோ ஒவ்வொரு ஆர்டிக்கலும் நீங்கள் வந்து மெதுவாக புரிஞ்ச மாதிரி படிச்சுக்கணும். கொஷின் கேட்பாங்க. அந்த கொஷின் கேட்கும் பொழுது இது எந்த ஆர்டிக்கலில் இருக்குது, எந்த சட்ட பிரிவில் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக ஆன்சர் கொடுக்கறதுக்கு சிரமப்படுவோம். ஸோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட்டடாக நீங்கள் படிக்கணும். சரிங்களா? இப்போது மாநில மத்திய உறவில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேட்டர்ஸ் எப்படி இருக்குது, அவங்க நிர்வாகத்தில் எப்படி அவங்க உறவு பண்ணிக்கிறாங்க, இதை பற்றி ஆர்டிகல் 256 to 263 சொல்லப்பட்டுள்ளது. என்ன அப்படின்னா, இதான் வந்து நிர்வாக உறவுகள் பற்றி கொடுக்கப்பட்டுள்ளது. எதனா அட்டவணை 11 தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் அட்டவணை 11. ஸோ எப்படி கொடுத்துருக்கான் பாருங்கள். ஸோ இந்த பர்டிகுலர் சார்ட்டை வந்து உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும் என்னென்ன செய்கிறாங்க அப்படின்னு. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ். ஸோ அவங்களுடைய அதிகார பகிர்வு வந்து நிதி, அதாவது சொல்கிறது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. சென்ட்ரல் டைரக்ட்ஸ் டு ஸ்டேட்ஸ். சென்ட்ரு தான், சென்ட்ருங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட், டைரக்ட் டு ஸ்டேட்ஸ். த ரிலேஷன் டியூரிங் எமர்ஜென்சிஸ், பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ், ஆல் இண்டியா சர்வீஸ், இது மாதிரி தான் அவங்க பண்ணுறாங்க. ஸோ ஆல் இண்டியா சர்வீஸ்லேருந்து பப்ளிக் சர்வீஸ், பப்ளிக் சர்வீஸ்லேருந்து எமர்ஜென்சிஸ், எமர்ஜென்சிலேருந்து சென்ட்ரு டு ஸ்டேட்டுக்கு டைரக்ட் பண்ணுறாங்க. அது ஃபுல் எக்ஸிக்யூட்டிவ் பவரை வந்து மேலேருந்து தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான ஆர்டிக்கல், ஒவ்வொரு ஆர்டிக்கலும் முக்கியமானது. 256 ஆப்ளிகேஷன் ஆஃப் ஸ்டேட் அண்ட் யூனியன். 257 த கண்ட்ரோல் ஆஃப் யூனியன் ஓவர் ஸ்டேட்ஸ் இன் சர்டன் கேசஸ். 258 த பவர் ஆஃப் யூனியன் டு கன்ஃபர் பவர்ஸ் ஆன் ஸ்டேட்ஸ் இன் சர்டன் கேசஸ்.
258A the power of states to entrust the functions of to the union எல்லாமே வந்து யூனியன் கவர்மெண்ட்டுக்கு போயிடும். ஸோ 260 the jurisdiction of the union in relation to territories outside India. 261 public acts, records, judicial proceedings. 262 so adjudications distribution of relating to waters, interstate rivers and rivers valleys. 263 the provisions with respect to interstate council. everything ஒவ்வொன்றுக்கும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து நீங்கள் ரிப்பீட்டட் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு நிகழ்வையும் ஒவ்வொரு ஆர்டிக்கலில் கொடுக்கப்பட்டது. இந்த ஆர்டிக்கல் எல்லாமே வந்து இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவில் இருக்கக்கூடியது. சரிங்களா? இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பவர் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பார்த்தீங்களா, இதை நிறைவேற்றுவதற்கு மத்திய மாநில அரசுகளிடையே தனியாகவே பிரிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? அதுக்கு தான் வந்து யூனியன் லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க, சென்ட்ரல் லிஸ்ட்டுன்னு பிரிச்சிருக்காங்க, கண்டென்ட் லிஸ்ட்டுன்னு பிரிச்சிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து தங்களுடைய அதிகாரத்தை பிரிச்சுக்கிறாங்க. சரிங்களா? ஆர்டிக்கல் 365 பிரசிடென்ட் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசின் எந்த ஒரு அறிவுறுத்தலையும் எந்த ஒரு மாநிலமும் பின்பற்ற தவறினால் என்ன அர்த்தம், அவங்க வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஆக்ஷன் எடுக்கலானே அர்த்தம். அடுத்தது பாருங்க, சென்ட்ரல் டைரக்ஷன் டு தி ஸ்டேட்ஸ், மாநிலங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல் கொடுக்கணும்னு சொல்லி 257 ஆர்டிக்கலில் தெளிவாகவே கூறப்பட்டது. இது வந்து சாதாரண கிடையாது, நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ், தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு, இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே இது அமையும். இப்போ கூட இப்போ ரீசெண்டாக வந்து இந்த குருடாயில் பிரச்சனையில் வந்து சென்ட்ரல் என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து ஸ்டேட் கேட்டு தான் ஆகணும். புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த சிறுபான்மை மொழி குழுக்களை சேர்ந்த குழந்தைகளுக்கு ஆரம்ப கல்வியில் தாய்மொழியில் கற்பதற்கான போதுமான வசதிகளும் வழங்குது. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி அவங்களுடைய ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய நலன்களை வந்து கூறப்படுது எல்லாமே வந்து சென்ட்ரல்லேருந்து தான் அவங்க அதிகார பகிர்வு பண்ணுறாங்க. இன்னும் சில கடமைகள் இருக்குது. அந்த கடமைகள் அவங்க என்ன பண்ணுறாங்க, மியூச்சுவல் டெலிகேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறாங்க. இதை பற்றி ஆர்டிக்கல் 258 258A கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ உறுதியற்ற தன்மையை தவிர்க்கணும் அப்படின்னா மாநில அரசுடன் ஒப்புதலுடன் ஜனாதிபதியால் மத்திய அரசின் நிர்வாக பணிகளை மாநில அரசிடம் ஒப்படைக்க முடியும் அப்படிங்கிறது 248 248A. சிலது பரஸ்பர ஒதுக்கீடு நிபந்தனை அல்லது நிபந்தனை அற்றதாகவும் இருக்கலாம். ஸோ மத்திய நிர்வாகவுடைய செயல்பாடுகள் எல்லாமே வந்து அரசின் அனுமதியின்றி, அது மத்திய அரசின் அனுமதியின்றி மாநில அரசுக்கு ஒப்படைக்கவும் அரசியலமைப்பில் வழி வகுக்கிறது அப்படிங்கிறதும் இந்த ஆர்டிக்கல் 258 258A கூறப்பட்டுள்ளது. ஸோ இந்த ஆர்டிக்கல்லாம் முக்கியமானது. சும்மா சாதாரணமாக தேரி மாதிரி இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் எடுத்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து ஆன்சர் கொடுக்கறதுக்கு சிரமமாக இருக்கும். ஸோ கோஆப்ரேஷன் பிட்வீன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட், சில இது ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்காக ஆர்டிக்கல் 262 இருக்குதுங்க. மாநில அரசும் மத்திய அரசும் நதி பள்ளத்தாக்கு பகிர்வு. சரிங்களா? இப்போ ஒரு நதி பிரச்சனை இருக்குது, ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் சண்டை அப்படின்னா சென்ட்ரல் தான் முடிவு எடுப்பாங்க, பாராளுமன்றம் தான் முடிவு எடுக்கும். பாராளுமன்றத்தை தான் சட்டம் இயற்றி அவங்களால இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். அதுக்கான வந்து ஆர்டிக்கல் 262. இன்னொரு ஆர்டிக்கல் இருக்கு பாருங்க, 263. இதுவும் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே பொதுவான நலனுக்காக ஜனாதிபதி வரை அதை விவாதிக்க முடியும், ஒரு கவுன்சிலை அமைக்க முடியும். இப்போ கூட ரீசெண்டாக தமிழ்நாடுக்கும் கர்நாடகாவுக்கும் இந்த நதி பங்கீடு பிரச்சனை வரும் பொழுது ஒரு கவுன்சில், ஒரு குழு அமைச்சாங்க இல்லையா? அந்த குழு அமைக்கிறது வந்து ஸ்டேட் கவுன்சில், இன்டர் ஸ்டேட் கவுன்சில் பண்ணுறது ஆர்டிக்கல் 263 கொடுக்கப்பட்டுள்ளது. இது வந்து பார்த்திங்கன்னா 1990 தான் முதல்ல வந்து அது ஒரு கவுன்சில் அமைக்கப்பட்டது. இன்னொரு ஆர்டிக்கல் பாருங்கள், ஆர்டிக்கல் 301. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநிலங்களுக்கு இடையே வர்த்தகம், பிஸ்னஸ், ட்ரேட் பண்ணுறோம் இல்லையா, அது காமர்ஸ், வியாபாரம், இந்த தொடர்புகள் நீங்கள் பண்ணிக்கலாம், அதுக்காக ஒரு கவுன்சிலை நியமித்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க.
மட்டும் இல்லாமல் ஆல் இண்டியா சர்வீஸ், அகில இந்திய சேவைகள் பற்றி சொல்கிறாங்க. ஆர்டிக்கல் 312. சரிங்களா? ஸோ ராஜ்யசபா தான் முழு பொறுப்பெடுத்து மத்திய மாநில உறவுகளுக்கு அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த தீர்மானங்கள் எல்லாத்தையும் எடுத்து அகில இந்திய சேவையாக உருவாக்க முடியும். ஆர்டிக்கல் 312. சரிங்களா? ஸோ அதை உருவாக்கின அந்த சேவையை பராமரிக்கிறது, பொதுநலன் கருதி அந்த பிரச்சனை தொடர்பாக இணைப்பது, ஒத்துழைப்பது, ஒருங்கிணைப்பது, கூட்டு நடவடிக்கைகள் எடுப்பது எல்லாமே இந்த ஆர்டிக்கல் 312. இது இல்லாமல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ், அரசு பணியாளர் தேர்வாணையம். சரிங்களா? இதுக்கு ஒரு சேர்மன் இருப்பார். அதுக்கு மெம்பர்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ், அதான் டிஎன்பிசி, யூபிஎஸ்சிலாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா? இது எல்லாமே அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குது. சரிங்களா? இப்போ ஆளுநரினுடைய வேண்டுகோளின் பேரிலும் ஜனாதிபதியின் ஒப்புதலின் பேரிலும் மாநில பொது சேவை ஆணையத்தின் தேவைகளுக்கு யூபிஎஸ்சி சேவை செய்ய முடியும் அப்படிங்கிறது ஈச் அண்ட் எவரி ஸ்டேட்மெண்ட்டும் கூற்றுகள் காரணங்கள் அப்படிங்கிற கொஷின்ஸில் கேட்பாங்க. நீங்கள் படித்தே ஆகணும், நிறைய டைம்ஸ் படித்தே ஆகணும். ஸோ இந்த நோட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிறிஸ்பாக இருக்கும். புக்கில் படிச்சிங்கன்னா லென்த்தியாக இருக்கும். இது பாயிண்ட் டு பாயிண்ட்டு கொடுத்துருப்பாங்க. இன்னொரு பாருங்கள், இன்டகிரேட்டல் ஜுடிஷியல் சிஸ்டம், சில நீதித்துறைகளாக ஒருங்கிணைப்பு பற்றி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆல் ஸ்டேட்ஸ் சென்ட்ரல்ஸ் எல்லாத்துலேயும் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் தான் இப்போ வச்சுருக்காங்க. ஒருங்கிணைந்த நீதிமன்றம். முன்னாடிலாம் இப்போது நம்முடைய ஸ்டேட்டில், அதாவது டிஸ்ட்ரிக் கோர்ட்டை பற்றி சொல்லுவோம். டிஸ்ட்ரிக் கோர்ட்டுன்னு தனியாகவே ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்டுக்குள்ளே தான் இப்போ செக் பண்ணுவோம். அதே மாதிரி மெட்ராஸ் ஹைகோர்ட், அது தனியாக ஒரு வெப்சைட் இருக்கும். அதே மாதிரி ஹைதராபாத், டெல்லி ஹைகோர்ட் தனித்தனியாக இருக்கும். பட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இ கோர்ட் சேவையை கொண்டு வந்துட்டாங்க. அதில் எல்லாமே உள்ளே கிடக்கும். சரிங்களா? ஸோ ஹைகோர்ட் தவிர மீதி டிஸ்ட்ரிக் கோர்ட்ஸ், ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக் கோர்ட்ஸ் எல்லாமே ஒருங்கிணைந்து காணப்படக்கூடியது. இப்போ ஜுடிஷியல் சிஸ்டம் இதில் கம்ப்ளீட்டாகவே ஒருங்கிணைத்து வச்சுருக்காங்க. இதை பார்த்திங்கன்னா இந்திய தலைமை நீதிபதி மற்றும் மாநில ஆளுநர் கலந்து யோசித்து இந்திய ஜனாதிபதியால் நியமிக்கப்படுவாங்களாமா இந்த ஒருங்கிணைந்த நீதிமன்ற அந்த நீதித்துறையர். ஜனாதிபதியால் நீக்கப்படலாம் அல்லது மாற்றப்படலாம். அப்படி நம்ம நியமிச்சிட்டாங்கன்னா இவரால் தான் மாற்ற முடியும். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொதுவான உயர் நீதிமன்றங்கள் அமைப்பது யாருடைய அதிகாரம் கேட்பாங்க? ஜனாதிபதி அதிகாரம் இல்லை. சரிங்களா? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுடைய அதிகாரம் இல்லை. யாருங்க? பார்லிமெண்ட் தான் ஃபுல் பவர். பாராளுமன்றம் தான் முழு அதிகாரம். அவங்க தான் உட்காந்து அது பெரும்பான்மை ரெடி பண்ணி அதுக்கான விவாதித்து முடிவு எடுப்பாங்க. சரிங்களா? எமர்ஜென்சி. சரிங்களா? அவசர காலத்தில் என்ன உறவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசிய அவசர நிலை வந்தாலே எந்த ஒரு விவகாரம் இருந்தால் மாநில அரசு மத்திய அரசுடைய வழிகாட்டலை ஃபாலோ பண்ணி ஆகணும். சரிங்களா? ஸோ பிரசிடென்ட் ரூல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. The president can assume to himself the functions of the state government and powers vested in the governor or any other executive authority in state. அதான் முக்கியமானது. ஜனாதிபதி ஆட்சி வந்துருச்சுன்னா முழுவதுமாக ஆளுநர் அல்லது மாநிலத்தில் உள்ள வேற ஒரு அதிகாரத்தை முழுவதுமாக மாநிலம் பார்க்கும். வேறு ஏதாவது விதிமுறைகள் விட்டு போயிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கல் 355 சொல்கிறாங்க, 2 duties in the centers. என்ன 2 duties? 2 கடமைகள். ஒவ்வொரு மாநிலத்தையும் வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு, வெளிநாட்டிலேருந்து அக்ரிகேஷன்ஸ் வந்துடும்ல, டிஸ்டர்பன்ஸ் வந்துடும்ல, அது இல்லாமல் உள்நாட்டு குழப்பங்களுக்கு எதிராக பாதுகாக்க ஆர்டிக்கல் 355 அவசர நிலையை பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறது இந்த ஆர்டிக்கலில் முக்கியமானது. இது திடீர்னு ஒரு மாநிலத்தை வேற ஒரு கண்ட்ரி ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே ஒரு அவசர கால நிலை ஏற்பட்டு ஆர்டிக்கல் 355 பயன்படுத்தி மாநில ஆளுநர் ஜனாதிபதியால் நியமிக்கப்படுவார். பிரசிடென்ட் ரூல்ஸ் உண்டாக்கிடுவாங்க. சரிங்களா? மாநில தேர்தல் ஆணையர், அதாவது எலெக்ஷன் கமிஷனர் மாநில ஆளுநரால் நியமிக்கப்பட்டாலும்
ஜனாதிபதியால் மட்டுமே அவரை நீக்க முடியும். சரியா? நான் ஏன் தமிழில் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கிலீஷில் படித்தா சில பேர்த்துக்கு புரியும், ஆனால் தமிழில் படித்தா அனைவருக்குமே புரியும். அதுக்காக தான் சொல்கிறேன், நீ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷில் படிச்சுக்கோ. மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே உள்ள ஒத்துழைப்பு மற்றும் ஒருங்கிணைப்பை ஊக்குவிக்க அரசியலமைப்பிற்கு அப்பாற்பட்ட வழிமுறைகள்லாம் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒன்று கொடுத்துருக்கான் பாருங்கள். அரசியலமைப்பிலே இல்லை, எதுனா இல்லை, நித்தி ஆயோக் இல்லை, ஜோனல் கவுன்சில் இல்லை, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன்லாம் இல்லை. இதெல்லாம் வந்து பாராளுமன்றத்தால் இயற்றப்பட்ட தனி பல்கலைக்கழக மானிய ஆணையம்லாம் தனியாகவே ஆரம்பித்தது. இது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் ஸ்டேட் லிஸ்ட்டில் ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ், எப்படி ஃபினான்ஷியல் மேட்டர் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே நிதி விவகாரங்கள் வந்து ஆர்டிக்கல் 268லேருந்து 293, அதாவது பகுதி வந்து பார்த்திங்கன்னா 12 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் தெளிவாகவே கூறப்பட்டுள்ளது. அலோகேஷன் ஆஃப் டாக்ஸிங் பவர்ஸ், ஜிஎஸ்டி, கிராண்ட்ஸ் இன் எய்ட் அண்ட் ஃபினான்ஸ் கமிஷன். சரிங்களா? அதாவது அவங்களுடைய ஜிஎஸ்டி, அதே மாதிரி டேக்ஸை எப்படி பிரிக்கிறது, மானியங்கள் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டுள்ளது. அதுக்கான வந்து சின்னதாக ஒரு பிக்சரைஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த பிக்சர் பார்த்தா உங்களுக்கு புரியும். என்னென்ன பாருங்கள், ஃபுல்லாகவே இங்கிலீஷில் தான் இருக்கும். சரிங்களா? நம்ம தான் வந்து தமிழில் புரிஞ்சு வச்சுக்கணும். ஆர்டிக்கல் 268 என்ன சொல்கிறாங்க? duties levied by the union but collected and appropriated by states. சரிங்களா? ஸோ ஃபுல் அண்ட் முழு அதிகாரம் கடமை என்னதுங்க? யூனியன் கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்குது. யாருங்க? ஸ்டேட் கலெக்ட் பண்ணாலும் யூனியனுக்கு தான் இருக்குது. 269 சொல்கிறாங்க, டேக்ஸ் லீவ் அண்ட் கலெக்டட் பை தி யூனியன் பட் அசைன்டு டு தி ஸ்டேட்ஸ். அதான ஜிஎஸ்டி என்ன சொல்கிறாங்க? மொத்தம் வந்து 18% வச்சுக்கோங்க. 18% வந்து ஜிஎஸ்டியை வந்து வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து 9% பிரிச்சிருவாங்க. 9% ஸ்டேட்டுக்கு, 9% சென்ட்ரல் ஜிஎஸ்டிக்காக போயிடும். ஆனால் முழுவதுமாக 18% யூனியன் கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். அவங்க தான் பிரித்து ஸ்டேட்டுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி 269A என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்கு இடையே உள்ள சர்வீஸ் டேக்ஸை வந்து பிரித்து, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸை பிரித்து கொடுக்கக்கூடியது அதுவும் வந்து மாநிலம் தான், அது யூனியன் கவர்மெண்ட்டு தான் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. 270 டேக்ஸை வந்து பிரித்து கொடுக்குறது யூனியனுக்கும் ஸ்டேட்டுக்கும் பிரித்து கொடுக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி கொடுக்கக்கூடியது 270. சர்சார்ஜ், எக்ஸ்ட்ரா ஒரு சார்ஜ் போடுவாங்கள்ல யூனியன் கவர்மெண்ட்டு, அது 271. 274 என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, President required to bills affecting the taxation in the which states are interested. சரிங்களா? ஸோ இதை வந்து என்ன ஆல்ரெடி படித்தது தான். ஸ்டேட்டு யாருக்காவது டேக்ஸ் போட விரும்புனுச்சு அப்படின்னா இதுக்காக நிதி மசோதா ரெடி பண்ணி பிரசிடெண்ட்டுடைய ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் வாங்கணும். அதான் 274. 275 கிராண்ட்ஸ் ஃப்ரம் யூனியன் டு சர்டைன் ஸ்டேட்ஸ், அதாவது மத்திய அரசாங்கம் மாநில அரசுக்கு மானியங்கள் கொடுக்கலாம். 279A ஜிஎஸ்டி கவுன்சில், 280 ஃபினான்ஸ் கமிஷன், 285 எக்ஸப்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி யூனியன் ஃப்ரம் தி ஸ்டேட் டாக்ஸேஷன், 289 எக்ஸப்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அண்ட் இன்கம் ஆஃப் தி ஸ்டேட் ஃப்ரம் தி யூனியன் டாக்ஸேஷன்ஸ். எல்லாமே வந்து திருப்பி படிக்கணும் நீங்கள். 292 பாரோயிங் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, 293 பாரோயிங் ஆஃப் தி ஸ்டேட்ஸ். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒவ்வொரு ஆர்டிக்கலும் ஒரு முறை படித்தா ஞாபகத்தில் இருக்காது, திருப்பி படிக்கணும். சரிங்களா? ஸோ வரி விதிப்பு பற்றி அலோகேஷன் ஆஃப் டேக்ஸ் பவர்ஸ் வந்து 265 சொல்கிறாங்களாமா, சட்டத்தின் அதிகாரத்தினால் தவிர வரிகள் விதிக்கப்படவோ அல்லது வசூலிக்கப்படவோ கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நிர்வாக ஆணை மூலம் எந்த வரியும் விதிக்க முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒரு வரி சட்டம் சமத்துவத்திற்கான அடிப்படை உரிமையை மீறுகிறது என்றால் அது செல்லாது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு கொடுக்கப்பட்டுள்ளது.
அதே மாதிரி மத்திய பட்டியலில் சில வரி வசூலை வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 13 யூனியன் லிஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்களாமா. ஸ்டேட் லிஸ்ட்டில் வந்து 18 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களாமா டேக்ஸ் ரிலேட்டடு. சரிங்களா? ஸோ எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் எகைன் பாராளுமன்றத்துக்கு போயிட்டு அங்கே மசோதா வந்து 3/2 மடங்கு வந்து தீர்மானம், அது ஆதரவு பெற்று தீர்மானம் ராஜ்யசபா லோக்சபாலையும் எடுக்கணும். ஸோ இதுக்காக ஒரு அமெண்ட்மெண்ட்டு, இந்த அமெண்ட்மெண்ட்டு முக்கியமானது. சட்டத்திருத்தம் 101வது சட்டத்திருத்தம் 2016 தான் எதுக்கு ஜிஎஸ்டி கொண்டு வரத்துக்காக அந்த சட்டம் ஏற்றப்பட்டது. ஸோ எல்லாம் வந்து எக்ஸாம்பிள் ஆல்ரெடி கேட்டது. அடுத்தது வரி வருவாய் இருக்கு இல்லையா, வாங்கியிருக்காங்களே யூனியன் கவர்மெண்ட், எப்படி பிரித்து கொடுப்பாங்க அவங்க? ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் அவங்க தான் முழு பொறுப்பெடுத்து இதை பிரித்து கொடுக்கணும்னு சொல்லி ஒரு அரசியலமைப்பை ஒரு அமைப்பாகவே செயல்படுறாங்கம்மா. 15வது ஃபினான்ஸ் கமிஷன், இப்போ வந்து 15வது ஃபினான்ஸ் கமிஷனில் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 2017 சேர்மன் என்கே சிங் அவர் தான் வந்து 2021, 22, 25, 26 இப்போது 16வது நிதி ஆணையம் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் ஏற்கனவே அந்த வந்து நிதி ஆணையத்தை படித்தோம் இல்லைங்களா? சரி, வரி ஒதுக்கீடு எப்படி பிரிக்கிறாங்க பாருங்கள். ஸோ 14th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து 42% சென்ட்ரல் ஸ்டேட்டுக்கு கொடுத்தாங்களாமா, 1% ஜம்மு காஷ்மீர் லடாக்கில் கொடுத்தாங்களாமா. ஸோ இந்த டேக்ஸ் எப்படி இருக்குதுன்னா ஹரிசாண்டல் டேக்ஸ் டெவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 12% வெயிட்டேஜ் வந்து டெமோக்ராஃபிக் பர்ஃபார்மன்ஸ், மக்கள் தொகை செயல்பாடு, 45 வருமானம், 15% வந்து மக்கள் தொகை மற்றும் பரப்பளவு, 10% வந்து காடுகள் சூழியல், 2.5% வந்து வரி மற்றும் நிதி முயற்சிகள் ஃபிஸ்கல் எஃபர்ட்ஸ்க்காக கொடுத்தாங்க. ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் இப்போ தான் ஏற்கனவே மேலோட்டமாக பார்த்துட்டு வந்தோம் இல்லையா, 2016 101வது சட்ட திருத்தம் எதுக்காக? ஜிஎஸ்டியை அறிமுகம் படுத்துறதுக்காக அப்படின்னு சொல்லி ஜிஎஸ்டியை பற்றி படிக்கும் பொழுது அது ஏற்கனவே பார்த்தது தான். ப்ரெசன்ட் பொசிஷன் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டேக்ஸ் ரெவென்யூ. ஸோ இதுக்கான வந்து ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆர்டிக்கல் 268. சரி, ஆர்டிக்கல் 268. ஸோ இதன் மூலமாக டேக்ஸ் லீவ் டு பி சென்டர் பை கலெக்டட் அண்ட் அப்ராப்ரியேட் பை ஸ்டேட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஏற்கனவே ஒரு பாக்ஸில் பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ அதை அடுத்து திரும்பவும் சொல்கிற மாதிரியே இருக்கும். அடுத்த ஒரு ஆர்டிக்கல் பாருங்கள், 268. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மத்திய அரசால் விதிக்கப்படும் ஆனால் மாநில அரசால் வசூலிக்கப்பட்டு ஒதுக்கப்படும் வரிகள். மத்திய அரசால் விதிக்கப்படும் ஆனால் மாநில அரசால் வசூலிக்கப்பட்டு ஒதுக்கப்படும் வரிகள் சரத்து 268. எக்ஸாம்பிளுக்கு முத்திரை வரி, ஸ்டாம்ப்ஸ் டியூட்டி, கலால் வரி, எக்ஸைஸ் டியூட்டி. ஆர்டிகல் 269. மத்திய அரசால் வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கப்படும் வரிகள் 269. எது எது அந்த வரி? எதுங்க? செய்தித்தாள்கள் வரியை தவிர, அந்த செய்தித்தாள் தவிர மீது எல்லாமே அதுக்குள்ளே வந்துடுது. ஆர்டிகல் 269A என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநிலங்களுக்கு இடையே ஆன வர்த்தகத்தின் போது ஜிஎஸ்டி வசூல் மற்றும் சேகரித்தல் எல்லாமே அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கும். ஆர்டிகல் 270. ஸோ வரிகள் மத்திய அரசால் வசூலிக்கப்பட்டு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே விநியோகம் செய்யப்படுகிறது. ஸோ ஒவ்வொன்றும் சின்ன சின்ன வித்தியாசம்தான் இருக்கும். சரிங்களா? அடுத்த ஒரு ஆர்டிகல் பாருங்கள், 269லேருந்து 270. பாராளுமன்றம் எந்த நேரத்திலும் குறிப்பிட்டப்பட்டுள்ள வரிகள் மற்றும் கடமைகளின் மீதான கூடுதல் கட்டணம், சர்சார்ஜ் சொல்லுவோம் இல்லையா, அந்த சர்சார்ஜ் பற்றி கூறப்பட்டுள்ள ஆர்டிகல் 269, 270. அதே போல் பாருங்கள், மாநிலங்களுக்கு மட்டுமே சொந்தமான வரிகள் அப்படின்னு இருக்குதாமா. ஸோ மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய வரிகள் எது? விவசாய வருமான வரி, அக்ரிகல்ச்சரல் இன்கம், மதுபான மீதான கலால் வரி, எக்ஸைஸ் டியூட்டிஸ் ஆன் ஆல்கஹால், டேக்ஸஸ் ஆன் ப்ரொஃபஷன்ஸ், தொழில்கள் மீதான வரி. இது எல்லாமே வந்து நேரடியாக ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போயிடும். ஸோ இப்போ வந்து பார்த்துங்க, அந்த அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக பார்க்கும் பொழுது சென்ட்ருக்கு வந்து தபால் மற்றும் தந்திகள், ஸ்டேட்டுக்கு வந்து நீர்ப்பாசனம்,
சென்ட்ரலில் வந்து ரயில்வேஸு, இது ஃபாரஸ்ட்டு, பேங்கிங், ஃபிஷரிஸ், ப்ராட்காஸ்டிங், ஸ்டேட் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ், காயினேஜ் அண்ட் கரன்சி, அதர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது இல்லாமல் கிராண்ட்ஸ் என்னென்ன மானியங்கள். ஸோ மானியங்கள் பற்றி கொடுக்கப்பட்டுள்ள ஆர்டிக்கல் வந்து 275. சரிங்களா. நிதி உதவி தேவைப்படும் மாநிலங்களுக்கு பாராளுமன்றம் மானியங்கள் வழங்கும். ஏன்னா உறுப்பு என்னது, சட்டப்பிரிவு உறுப்பு 275 கொடுக்கப்பட்டுள்ளது. தொகைகள் வெவ்வேறு மாநிலங்களுக்கும் மாறுபடலாம். ஒரே மாதிரி தொகை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. தொகைகள் ஒவ்வொரு ஆண்டும் அது இந்தியாவின் ஒருங்கிணைந்த நிதியிலேருந்து தான் எடுத்து கொடுப்பாங்க. சரிங்களா. அப்படி இருக்கக்கூடிய மாநிலங்களில் டிஸ்கிரேஷனரி கிராண்ட்ஸ், விருப்பு உரிமை மாநிலங்கள். அது விருப்பு உரிமை மாநிலங்கள் பற்றி கூறப்பட்டுள்ள ஆர்டிக்கல் பார்த்திங்கன்னா 282. சரிங்களா. அரசுக்கும், அது மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் பொதுவான நோக்கத்தில் மானியங்கள் வழங்கினாங்கன்னா அது வந்து விருப்பு உரிமை மானியங்கள். ஆர்டிக்கல் 279A ஜிஎஸ்டி கவுன்சில் கொண்டு வந்தாங்க இல்லையா, ஆல்ரெடி பார்த்தோம்ல. 101வது சட்ட திருத்தத்தை பயன்படுத்தி ஜிஎஸ்டி வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு. ஸோ திரும்பவும் அது கூறப்பட்டுள்ளது. ஃபினான்ஸ் கமிஷன், நிதி ஆணையம் இருக்கணும் அப்படின்னு ஆர்டிக்கல் 280 கொடுக்கப்பட்டுள்ளது. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அல்லது அதற்கு முன்னதாகவே ஜனாதிபதியால் அமைக்கப்படுகிறது. இப்போ தான் வந்து ஜனாதிபதியால் வந்து 16வது ஃபினான்ஸ் கமிஷன் வந்து இப்போ தான் வந்து செட் பண்ணாங்க, அமைச்சாங்க. இந்த இது பார்த்திங்கன்னா அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அது இருக்கும். இது இந்தியாவினுடைய நிதி கூட்டாட்சி முறையில் ஒரு சமநிலை சக்கரமாக பயன்படுது. ஸோ ஆர்டிகல் 275, the principles which should decide the grants in aids அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உதவித்தொகையை நிர்ணயிக்கும் கொள்கை வந்து 275 ஆர்டிகல் கூறப்பட்டுள்ளது. எல்லாமே வந்து நிதி சம்மந்தப்பட்டது எல்லாமே ஜனாதிபதியால் தான் கொடுக்க முடியும். ஸோ எத்தனை கமிஷன்ஸ் இது வரைக்கும் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன், சரிங்களா, ராஜமன்னார் கமிஷன், சர்க்காரியா கமிஷன், புன்ச்சி கமிஷன், வெங்கடாச்சலயா கமிஷன்ஸ், இது மாதிரி கமிஷன்ஸ் வந்து நிறையா வந்திருக்குது. இந்த ஆணையங்கள்லாம் படித்து வச்சுக்கணும், எக்ஸாமில் கேட்பாங்க. நிதி ஆயோக், நிதி ஆயோக் பாருங்களா, மத்திய அரசாங்கத்திற்கும் மாநில அரசாங்கத்திற்கும் பொதுவாக மாநிலங்களுக்கு இடையான குழு, மாநிலங்களுக்கு இடையான நிதி நீர் பிரச்சனையை வந்து சுமூகம் பண்ணுறதுக்கு தான் நிதி ஆயோக் அப்படின்னு இருக்குது. ஓகேவா. அது இல்லாமல் வேறு ஏதாவது ஏரியாஸ், மத்திய மாநில உறவுகளுக்கு வேறு ஏதாவது ஏரியாஸ் இருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள், ஃப்ரிக்ஷனல் ஏரியாஸ் இன் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப், அதாவது முரண்பாடுகள், மத்திய மாநில உறவுகளில் வந்து முரண்பாடுகள் அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாங்க, ஆளுநரின் நியமனம் மற்றும் பதவி நீக்கம். சரிங்களா. அந்த மோட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் அண்ட் டிஸ்மிசல் ஆஃப் கவர்னர், ஆளுநரின் பாகுபாடு மற்றும் கட்சி சார்ந்த பங்கு, கட்சி நலனுக்காக ஜனாதிபதியின் ஆட்சியை அமல்படுத்துதல், சட்டம் ஒழுங்கை பராமரிக்க மாநிலங்களின் மத்திய படைகளை நிறுவுதல், குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்கு அரச மசோதாக்கள் வந்து ஒதுக்குதல், மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு, அது எல்லாமே ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் எல்லாமே வந்து அகில இந்திய சேவைகள் எல்லாமே மாநில திட்டங்களுக்கு அங்கீகரிக்கக்கூடிய திட்ட குழு பங்கு தான் இது. அதே மாதிரி நிதி பகிர்வு, ஸோ எல்லாமே பார்த்ததை எகெயின் வந்து ஒரு லிஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. சரியா. ஸோ இப்போ வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் பாருங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வரும்பொழுது நம்ம படித்தது, ஒன் டைம் படித்தது எப்படி ஞாபகத்தில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் ஜிஎஸ்டி கவுன்சில், ஜிஎஸ்டியை பற்றி ஈஸி, ஜிஎஸ்டி வரும்போதெல்லாம் நம்ம இப்போ ரீசெண்டாக நடந்தது பார்த்துக்கலாம். இஸ் நாட் ட்ரூ, இது வந்து எது தவறானது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், the members of the GST council choose and amongst themselves to vice chairpersons of the council. சரிங்களா. அதாவது ஜிஎஸ்டியில் வைஸ் சேர்பர்சனே கிடையாது, சேர்மன் தான் டைரக்ட். சரிங்களா. சேர்மன் ஆர் சேர்பர்சன் தான். அதனால் 1 என்பது தவறு. எவரி டிசிஷன்
in the GST council shall be taken by meeting of the not less than 2/3. இது கண்டிப்பாக இது கரெக்ட் இல்லையா? 3 2 தான் எடுத்து அதாவது ஒரு 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 100 பேர் போயிருக்காங்கன்னா அதில் வந்து 66 பேர் சரியாக சொல்லணும், 33 பேர் சரியாக சொல்லாமல் கூட போகலாம். சரி. மூன்றாவது வந்துங்க 1/2 ஆஃப் தி டோட்டல் மெம்பர்ஸ் ஆஃப் தி இது தவறு. 1/2 ஆஃப் தி டோட்டல் மெம்பர்ஸே கிடையாது. அதனால தான் ஆப்ஷன் சி சரிங்களா? ஆப்ஷன் சி சரிதான். ஆப்ஷன் சி என்ன கொடுத்துருக்காங்க, அதுவும் தவறு. ரைட், தவறு இருக்காங்களே. இப்போ கேட்டிருக்க கொஷின் வந்து நாட் ட்ரூ தானே கேட்டிருக்காங்க. ஸோ நாட் ட்ரூ கேட்டிருக்கனால ஆப்ஷன் 1 3 என்பது சரியான விடை. ஓகேவா? ஸோ தமிழில் கொடுக்கல, இங்கிலீஷில் இருக்கிறனால உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அசர்ஷன் ரீசன், கூற்றுகள் காரணங்கள் கொடுத்துட்டாங்க பாருங்கள். இது வந்தாலே வந்து மோசமானது, நிறைய ஸ்கோரே பண்ண முடியாது. நிறைய சிறப்பாக படிச்சிருந்தால் மட்டும்தான் ஆன்சர் கொடுக்க முடியும். ஸோ ஃபெடரலிசம் இஸ் மேர்லி இன்ஸ்டியூஷனல் அரேஞ்ச்மெண்ட் ஃபார் ஷேரிங் பவர்ஸ். இப்போ ஷேரிங் பவர்ஸ்ன்னு சொல்லும் பொழுது ஃபெடரலிசம் அப்படிங்கிறது சரிதான், இது சரிதான். அப்போ இது சரின்னு தெரிஞ்சுக்கிட்டா என்னென்ன ஆன்சர் வரும்? ஏ இஸ் ட்ரூ சரியா? அதுக்கப்புறம் ஏ இஸ் ட்ரூ. அப்போ ஆப்ஷன் சி வராது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சரி அது ஓகேன்னு ஒத்துக்கிட்டா இது மாதிரி 3 ஆப்ஷன் வரும். ரீசன் பாருங்கள், ஃபெடரேஷன்ஸ் ஹேவ் கான்ஸ்டன்ட்லி அட்ஜஸ்டட் அண்ட் அடாப்டட் டிபெண்டிங் ஆன் பொலிட்டிக்கல், சோஷியல், எக்கனாமிக் சிச்சுவேஷன்ஸ். இது உண்மையிலேயே கரெக்டுங்க. ஃபெடரேஷன் அப்படிங்கிறது அரசியலமைப்பாலும் சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடியது தான். அதுதான் ஃபெடரேஷன் கூட்டாட்சி அப்படிங்கிறது சரியா? அப்போ இது வந்து போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ, ஆர் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ அப்படிங்கிறது ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. அடுத்த ஒரு கேள்வி பாருங்கள். விச் ஆர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் நாட் ட்ரூ? அகெயின் ஆர் நாட் ட்ரூ. 1969 த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்பாயின்மெண்ட் 2 மெம்பர்ஸ் கமிட்டி ஆஃப் ராஜமன்னார் கமிட்டி டு எக்ஸாமின் தி ஸ்டேட். பார்த்தீங்களா? அது வந்து ராஜமன்னார் கமிட்டியை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சால் மட்டும்தான் இது ஆன்சர் கொடுக்க முடியும். பட் இந்த ஆன்சர் வந்து இதுதான் சரி, அது மீன்ஸ் இது தவறு. கேட்டுக்கிறது நாட் ட்ரூ கேட்டிருக்காங்க, அது தவறு. இட் ரெக்கமெண்டட் ஆல் இண்டியா சர்வீஸ் ஷுட் பி, இது கரெக்ட். இட் ரெக்கமெண்டட் ஃபினான்ஸ் கமிஷன், இதுவும் கரெக்டு. அப்போது 2 பிசி கரெக்டாக இருக்குது, 1 மட்டும் தவறாக இருக்குது. நாட் ட்ரூ கேட்டிருக்காங்க. ஸோ ஏ இஸ் நாட் ட்ரூ. ஸோ கொஷின் நம்பர் 97 இருக்கக்கூடிய இன்னொரு கொஷின் பாருங்கள். அரேஞ்ச் தி குரோனாலஜிக்கல் ஆர்டர், அது கால வரிசைப்படி எழுதுறது சான்ஸே இல்லை சரிங்களா? இதெல்லாம் படிச்சிருந்தால் மட்டும்தான். சர்க்காரியா கமிஷன், பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி, ராஜமன்னார் கமிட்டி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன், நிர்வாக சீர்திருத்த ஆணையம். இது ஃபஸ்ட்டு எதுங்க? ஃபஸ்ட்டு வந்து பல்வந்த் ராய் கமிட்டி தான். அதுக்கப்புறம் தான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் வந்தது. அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் 1 சரிங்களா? அதுக்கப்புறம் என்னது 4. ஸோ இந்த ஆர்டர் பிரகாரம் தான் உங்களுக்கு வரும் சரிங்களா? ஸோ இதோட இந்த டாபிக் வந்து கம்ப்ளீட்டாக முடியுது. நீங்களும் புக் எடுத்து படிச்சுக்கங்க சரிங்களா? நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.